இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இங்க அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் தெளிவாய் இங்கே அவர் ரோம திருச்சபையாருக்கு அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார். இங்க ஒரு காரியத்தை சொல்ற, ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தனை என்ன? ஒரு மனம், ஒரே சிந்தனை. யாரோட? ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணிக்கொண்டாதீர்கள். இங்க சிலர் இருக்கிறாங்க, ஒருத்தரோட ஐக்கியம் வைக்க மாட்டாங்க, யாரோட ஐக்கியமா இருக்கவும் மாட்டாங்க. கடுமையா இருப்பாங்க. நான் யாரோட இதுக்கு ஐக்கியம் வைக்கணும், நான் அவங்களோட இதுக்கு வைக்கணும், என்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கிறது, நாங்கள் கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருக்கிறோம், எங்களுக்கு கிறிஸ்து தான் எல்லாம், அவரோட ஐக்கியமாய் இருக்கிறோம், எனக்கு யாரோட ஐக்கியம் தேவையில்லை சொல்றாரு. ஏக சிந்தனையாய் ஒருமனதா இருங்கன்னு சொல்றாரு. அவர் தான் ஐக்கியம் வைக்க சொல்றாரு. எங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கிறது பவுல் எழுதுறாரு அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்லுவாங்க, வியாக்கியானம் பண்ணுவாங்க. பவுல் எழுதுறாரு, ஓகே, ஐக்கியம் வைக்க சொல்லி கிறிஸ்துவோடு இருக்கணும். கிறிஸ்துவோடு இருந்தாதான் ஐக்கியம் வரும். கிறிஸ்துவோடு இல்லாம எப்படி ஐக்கியம் வரும்? ஐக்கியம்னா என்ன? பக்கத்துல இருக்கவங்களோட ஐக்கியமா இருக்கிறது, உங்களோட இருக்கவங்க சபை விசுவாசியோட ஐக்கியமா இருக்கிறது, உங்க போதகரோட ஐக்கியமா இருக்கிறது, தலைமை போதகர் கீழா இருக்கிற போதகரோட ஐக்கியமா இருக்கிறது, கீழா இருக்கிற போதகர் தலைமை போதகரோட ஐக்கியமா இருக்கிறது, சுவிசேஷங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மற்ற சுவிசேஷங்களோட ஐக்கியமா இருக்கிறது, விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளோட ஐக்கியமா இருக்கிறது. இல்ல நாங்களும் பெரிய ஆட்கள், அவங்களோட எல்லாம் ஐக்கியமா இருக்க மாட்டோம், நான் பெரிய இமாஞ்சலிஸ்ட் ஆக்கும், நான் பெரிய சுவிசேஷன் ஆக்கும், நான் எத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேனாக்கும், நான் எத்தனை வருஷம் சுவிசேஷ ஊழியம் செய்யறேனாக்கும், நான் எத்தனை வருஷம் பயங்கர ஃபயரா ஊழியம் செய்யறேனாக்கும், நான் அவங்களோட எல்லாம் எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? அப்பெல்லாம் நான் இருக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, ரைட்டு, தேவையில்லை, ஐக்கியமா இருக்க வேண்டாம். கிறிஸ்தவங்களோட எப்படி இருப்பாரு? கிறிஸ்து சொன்ன காரியத்தை நிறைவேற்றலையே, அது கிறிஸ்துவா சொல்றாரு, பவுலா சொல்றாரு. அதே பவுல் தான் எழுதுறாரு, கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றிட்டியா, என்ன பின்பற்றுங்கிறார்ல. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? கிறிஸ்துவோடு இருக்கிறதா? கிறிஸ்துவோடு இருந்தா மற்றவங்களோட ஐக்கியமா இருப்பீங்க. ஏன்னா கிறிஸ்து பேசுவாரு, அவங்களோட ஐக்கியமா இருப்பா. சில ஆட்கள் இருக்கிறாங்க, அடுத்தவங்களோட ஐக்கியமாவே இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களோட ஐக்கியமாவே இருக்கு, அந்த ஐக்கியம் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஐக்கியம் பிடிக்காம நான் மற்றவங்களோட ஐக்கியம், நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், நான் தனி, மற்றவங்களோட ஐக்கியம் வைக்க மாட்டானாக்கும், நான் எப்படிப்பட்ட ஆளாக்கும், நான் பெரிய நீதிமானாக்கும், இவங்களோட ஐக்கியம் வைப்பானாக்கும், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். சந்தோஷம் ஐயா, நீங்க நீதிமானாவே இருந்துட்டு போங்க, பரிசுத்தவானாவே இருந்துட்டு போங்க. ஆனா வேதத்தினுடைய கட்டளைகளை கை கொள்ளாதவங்க நீங்க எப்படிங்க நீதிமான்? நீங்க எப்படி நீதிமான்? இன்னைக்கு நம்ம சிலர் இருக்கிறோம், நமக்குன்னு சில விதிமுறைகளை வகுத்துக்கிட்டு, இப்படி இருந்தாதான் பரிசுத்தவான், இப்படி இருந்தாதான் நீதிமான், இவங்களோட தான் நான் ஐக்கியமாக இருப்பேன், இவங்களோட தான் நான் இணக்கமாக இருப்பேன். ரைட்டு, ஓகே. அவர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவின் பிள்ளையாகி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறார. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய டாக்டரின் உபதேசத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, உபதேசம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுமா? இல்லையே. உபதேசம் வேறு, கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பது வேறு.
அது நல்ல உபதேசத்துல தான் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்க முடியும். வேதத்தின் கட்டளைகளை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு வேதத்தின் கட்டளைகளை கை கொள்கிறவனே நல்ல உபதேசத்தில் இருக்கான்னு அர்த்தம். நீங்க அவனை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அவனை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவன் ஒரு நாளும் வெளியான அலங்கரிப்பை பார்ப்பவர் அல்ல, உள்ளான அலங்கரிப்பை பார்க்கிறவர் ஆண்டவர். வெளியான காரியத்தெல்லாம் பார்க்கிறவர் அல்ல. நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டேன், நான் ஒண்ணுமே போட மாட்டேன், எல்லாத்தையும் வெறுத்துட்டேன், எப்பொழுதும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் ரொம்ப பரிசுத்தமா அப்படி ஆண்டவருக்கு பயந்து இருப்பேன். ஓகே, பரிசுத்தமா இருப்பீங்க, ஆண்டவருக்கு பயந்து இருப்பீங்க, எல்லா காரியம் ஓகே. உங்களுக்கு இருதயம் எப்படி இருக்கு? What is about your heart? உங்க இருதயம் எப்படி இருக்குங்க? உங்க இருதயம் அழுக்கடைஞ்சி உங்க இருதயத்துல கசப்பு எல்லாம் வளர்ந்துகிட்டு வெளிய நீதிமான் மாதிரி பரிசுத்தமான் மாதிரி யாரோட ஒட்டாத மாதிரி யாரோட ஐக்கியம் இல்லாத மாதிரி காட்டுனீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்கு எப்படிங்க போவீங்க? How can it possible? யோசிங்க, அந்த ராஜ்யத்துக்கு எப்படி போவீங்க? நான் யாரோட ஐக்கியமா இருக்க மாட்டேன், இப்படி போட்டவங்களோட நான் ஐக்கியமா இருப்பேன். சரி, இது போட்டவங்க இருதயம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கா தெரியும். வெளியான காரியத்தை வைத்துவிட்டு ஒரு மனிதன் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாது. வெளியான அலங்கரிப்பு, வெளியான காரியத்துல எல்லாத்திலும் நாங்க ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கும், ரைட்டு. அப்படிப்பட்டவங்களோட நாங்க ஐக்கியம் வச்சிருக்கிறோம், அப்படிப்பட்டவங்களோட நாங்க இணைஞ்சிருக்கிறோம், ஓகே. ஆனா இணைஞ்சுக்கோங்க, வேண்டாம் சொல்ல அவங்க விருப்பம். ஆனா அவர் கிறிஸ்துவோடு என்ன ஐக்கியத்துல இருக்கிறாரு? அவர் கிறிஸ்துவோட ஐக்கியத்துல இல்லைன்னா நீங்களும் மாட்டிக்கிடுவீங்களே, நீங்களும் மாட்டிக்கிடுவீங்களே. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவோடு இருக்குதா? அவரோடு கூட ஐக்கியமா இருக்கீங்களா? அவருடைய ஐக்கியத்துல நிலைச்சிருக்கிறீங்களா? அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்புல உங்களுடைய ஐக்கியத்துல நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, மோடு கூட நான் நிலைத்திருக்க உதவி செய்ய ஆண்டவரே, மோடு கூட நான் நெருங்கி இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே உம்மோடு கூட நான் நிலைச்சிருக்கும் போது நான் மற்றவர்களோடு கூட அவர்களோடு கூட ஏக சிந்தையா இருப்பேன், அவர்களோடு கூட ஏக சிந்தையா இருப்பான். இருக்கீங்களா? யோசிச்சு பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களோடு கூட நாங்கள் ஏக சிந்தையாய் ஐக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஏக சிந்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.